வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளை யார் யார் தற்கூறின்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் போடா வேணேன்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். அதாவது இப்போ இந்த பவர் கட் ஆகிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி வரல அப்படின்ற பிரச்சனைலாம் பழைய ஆட்சியில் வந்திருக்கும். வந்திருந்தாலும் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அது பெருசாக்குறதுக்கு காரணமே பழைய ஆட்சியில் இருந்தவங்க அங்கே வேலையில் இருக்காங்க. பழைய ஆட்சி நடத்தினாங்க இல்லையா, அவங்க சொல்கிறதத்தான் இப்போ பழைய ஆட்சி ஆளுக பூரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மின்சாரத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவேனாமா, நீங்கள் மின்சார கட்டுன்னு சொல்லி போராடுங்க. குடிநீர் வசதியை நான் நிறுத்திடுவேனா, தண்ணி வரலன்னு சொல்லி போராடுங்க. அப்போ தான் அரசை மக்கள் கேள்வி கேட்பாங்க. கேள்வியை கேட்டால் என்னாகும்? அரசாங்கம் சீர்குலையும், ஆட்சி கவிழும். நான் மறுபடியும் தேர்தலை ஜெயிக்கணும். ஆனால் தோற்று போவோம்ன்றத அவங்க நினைக்க மாட்றாங்க. மறுபடி தேர்தல் வச்சாலும் தோற்று போவோம்ன்றதை அவங்க நினைக்க மாட்றாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணால் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தோம்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும். தமிழக முதல்வரோட பேர் கெடும். இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஏற்றுக்காதீங்க. அதை சொல்லி செய்வாங்க. நீங்கள் போராடியாவது வெல்லணும். ஆனால் அதுக்காக தமிழக முதல்வர் அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். கண்டிப்பாக அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு. அதுக்கு வழி என்னவோ அதை செஞ்சு கொடுப்பார். தயவுசெய்து மனசை தளர விடாமல் ஒரு வழியிலே செல்லுங்க. தமிழக பாரதம் ஜெயிக்கணும்னா நம்ம மனசை ஒரே நிலைமையில் வச்சுக்கணும். வாழ்க பாரதம்! ஜெயிப்பார். மக்களுக்கு நல்லதே செய்வார் நம்ம தலைவர்.